ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்த உடனே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க, கூப்பிட்டாங்க. அந்த டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்லாம் எடுத்து பண்ணலான்ட்டு பார்த்துருந்தாங்க. அந்த மேலே தண்ணி ஊற்றிட்டு வர கேப்பில் பார்த்தீங்க என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு பில்டிங் சூப்பராக கட்டி வச்சுருந்தேன். எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு இட்லி குருமாங்க. ஃபஸ்ட்டு தான் வெஜ்ஜோட போயிடுச்சுங்க. அதனால நான்வெஜ் வாங்கலான்னு கடை கிளம்பிட்டோங்க. வெளியே வந்து நிற்கிறதுக்குள்ளே என் பையன் சாவி எடுத்துகிட்டு வந்து வண்டியில் போட ஆரம்பிச்சிட்டான். அவங்க தாத்தா புதுசாக OLXை பார்த்து வண்டி வாங்கியிருக்காரு, அந்த வண்டி ஓட்டி பாருங்க அப்பான்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. சரி வாங்க எல்லோரும் போய் சேர்ந்து ஒரு ரவுண்டு போவோன்ட்டு கூட்டிகிட்டாங்க. இது ஒரு யூஸ்டு பைக் தாங்க. இதோட ப்ரைஸ் என்ன வரும்ட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான்வெஜ் கடைக்கு வந்துட்டோங்க. பார்த்தோன்னா ஃபிஷ் நிறைய வெரைட்டி இருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு ஃபிஷ் நாங்கள் வாங்கிட்டோம். ஃபிஷ்ஷும் ப்ரானும் வாங்கியிருந்தாங்க. உள்ளே கேட்டு திறந்து உள்ளே வந்து பார்த்தோன்னே பார்த்தா ஒரு ஆரஞ்சு கலர் பூ ஒன்று முட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எங்களுக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பூ இப்போ தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே விலாகில் என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஹாலிடேங்க. ஃபேக்ட்ரியில் ஒர்க் இல்லை, அதனால் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை எடுத்து பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரொம்ப நாளாக அடிக்கணும் இருந்துச்சு. ஒரு வீக்கும் ஒரு கமிட்மெண்ட் வந்ததுனால நாங்கள் எதுவும் சரியாக பண்ண முடியல. அதனால் கடைக்கு போயிட்டு ஒரு 200 ருபீஸ் கொடுத்து இந்த பிளாக் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடணும். ஆல்ரெடி வீட்டில் ஓல்டு ப்ரெஷ் ஒன்று இருந்தது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாதி கேட்டு இப்போ அடிச்சுட்டு நான் இன்னும் மீதி பேலன்ஸ் இருக்குது. முடிச்சிட்டோடனே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்தாங்க. என்னடா கேட்டு இப்போ தான் பெயிண்ட் அடிக்கிறான்னு நீங்கள் ரீஒர்க் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. பட் இது புது கேட்டு தான். ஆக்சுவலாக எங்கள் வீடு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடுங்க. அதனால் எங்களுக்கு 2 பக்கமாக வே இருந்தது. நார்த்து சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருந்ததுங்க. எல்லாமே பண்ணிட்டா முடிஞ்சிடும். பாய் பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே பண்ணிடுங்க. ஓகேயா? அப்பதான் நான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவேன். பாய். என் பையன் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாமே பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன். பாய். இப்போ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. சரி அவுட் சைடு போய் அடிக்க ஆரம்பிச்சாலும் நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நார்த் ஈஸ்ட் கார்னர்ன்றதுனால தான் நாங்கள் இந்த பக்கம் கேட் வச்சுருந்தோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எதனா எடுத்து பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதோட ஈஸியான வே ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தாங்க இந்த பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நானே அடிச்சிட்டோம். அதனால் இதோட ஈஸியான வே இதை வேறு ஏதாச்சும் வழி இருக்குது இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக ஸ்ப்ரே பெயிண்ட்டு இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஈஸியான வே இல்லை காஸ்ட் கட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பண்ண முடியாத ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லினாலும் நான் அதுக்கான டிப்ஸை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எதனாச்சும் போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சுங்க. இதுக்கு டோட்டல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட டைம் எடுத்துச்சுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க எங்களுக்கும். ஏன்னா நம்ம கையால் நம்ம கேட்டுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது அதுக்கு வர சந்தோஷம் தண்ணி தாங்க. காலையிலேருந்து ஒரே ஒர்க்குன்றதுனால மத்தியானம் சாப்பிட்டோன்னே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சுங்க. போட்டு எழுந்தோடனே பார்த்திங்கன்னா பசங்க பார்க் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வீட்டுக்கிட்டே இருக்கிற பார்க்குக்கு நாங்கள் வந்துட்டோங்க. பசங்க போடுற ஆட்டத்தை பாருங்கள். நானும் போய் உட்காந்துட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். பசங்க வந்து ஜாலியாக பார்க்கில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இதோட இந்த சண்டே விலாக்கை நான் முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். பாய்.